Hello friends, welcome to Vaigai Suvai Kitchen. இதாரு சுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரோட்சைடு காளான் இல்லனா ரோட்சைடு மஷ்ரூம் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே ஃபேமஸா இருக்கு. அதுவும் நம்ம கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இது ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி. வாங்க நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் Cabbage 250 gram, mushroom 250 gram, chilli powder 1 teaspoon, dhania powder optional 1 teaspoon, உப்பு 1 teaspoon, மஞ்சள் தூள் 1/2 teaspoon, மைதா 3 ல இருந்து 4 tablespoon, corn flour 2 tablespoon, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசா நறுக்கினது. இப்போ நம்ம மிக்சிங் பவுல் எடுத்து அதுல பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை வந்து சேர்த்துக்க போறோம். அதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம காளான் சேர்த்துக்க போறோம். அதுவும் நல்லா பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து மைதா போட போறோம். இந்த டிஷ்க்கு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் இல்லாமயே கூட பண்ணலாம். ஆனா வந்து மஷ்ரூம் போடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன் ஃப்ளவர் சேர்த்தாச்சு. அது கூடவே வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்கிறேன். அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கிறேன். இப்போ நம்ம சேர்த்திருக்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சால்ட்டும் வந்து சேர்த்துருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு அந்த மஷ்ரூமும் கேபேஜும் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது காய்கறியில் இருக்க தண்ணியே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரணும். ஆனால் இது வந்து உதிர்ந்து வருது. அதனால் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவரும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி எடுத்து அதை வந்து தெளித்து விட்டு பிசைகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தெளித்து விட்டு பிசையும் போது நம்ம கையில் உருண்டைகளாக உருட்டினோன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உதிர்ந்து வராது. இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்தில் வந்து வெந்துடும். நம்ம மசாலா கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் வந்து உதிராது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மிக்சர் லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா அதை நம்ம ஃபில்டர் பேப்பரில் வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கோடாஸையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் 1, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், நறுக்கின பூண்டு ஒரு 3 ல இருந்து 5, கருவேப்பிலை 1 கொத்து, டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன். ஸோ இதுதான் நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பொரிஞ்சு வரும்போது நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெள்ளை பூண்டை சேர்த்து அதை நல்லா சாட்டை பண்ணி விடுங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சில்லி சாஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் வேணும்னா டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நம்ம தக்காளியை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த கலவையில் வந்து நம்ம ஒரு 300 ml அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஸோ
இப்போ நமக்கு எல்லாமே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுமே நமக்கு அந்த கிரேவி வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பக்கோடாஸை வந்து நம்ம இதோட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப பொடிசாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மஷ்ரூம் எல்லாமே வந்து கிரேவியை வந்து உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் வந்து பொடிசாக நறுக்குன கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போது இதை நம்ம வந்து சூடாக வந்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா அது ஒரு மாதிரி வெளியே கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா அந்த கிரேவியில் சோக்காய் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.